காவேரி ஏன் இப்படி பேசுற? காவேரி நானும் போயிட்டுமா? சொல்லுமா, நானும் வீட்டு விட்டு போயிட்டுமா? அதானே உன்னோட ஆசை. காவேரி ப்ளீஸ். சின்ன பசங்க ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்க. அவங்க போன கவலையில அம்மா சாப்பிடாம அழுதுகிட்டே இருக்காங்க. இது பாருங்க, நாமளா போய் அவங்களை திரும்ப கூட்டு வந்தா திமிரேறி போயிடும். அவங்க செஞ்சது தப்பு இல்லைன்னு ஆயிடும். தானா திரும்பி வந்தா வரட்டும், இல்லைன்னா அப்படியே போட்டோம். ஐயா அம்மா அவ ஒரு பைத்தியம்மா. அவகிட்ட சொல்லுங்க, 4 நாள்ல அவங்களே திரும்பி வந்துருவாங்க. போய் அவளை சாப்பிட சொல்லுங்க. அம்மாவால இதை சாதாரணமா எடுக்க முடியலங்க ஐயா. நீங்க தான் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும். அப்பா நான் ஒத்துக்கிறேன், அவங்க பண்ணது எல்லாமே தப்பு தான். ஆனா அம்மாவுக்காக கொஞ்சம் விட்டு கொடுங்களேன்பா. சிவா, நான் சொல்றது உனக்கு புரியலையா? அவங்களா திரும்பி வந்தாதான் இந்த குடும்பத்துக்கு நல்லது. கூட்டிட்டு வந்தோன்னு வச்சுக்கேன், இன்னும் மோசமா நடந்துப்பாங்கடா. ஏன் எனக்கு மட்டும் கவலை இல்லையா? இந்த குடும்பம் கூட்டு குடும்பமா இருந்ததுக்கு ஒரே காரணம் விசாலாட்சி தான். வேற எவ்வளாச்சும் இங்க இருந்திருந்தான்னு வச்சுக்கேன், எப்பவோ குடும்பம் உடைஞ்சு துண்டு துண்டா போயிருக்குண்டா. குடும்பம் நல்லா இருக்கணும், விசாலாட்சி நிம்மதியா இருக்கணும்னா அவங்களா திரும்பி வரட்டும். நீங்க யாராச்சும் சமாதானம் பண்ணி கூட்டு வந்தீங்க, அப்புறம் நான் இந்த வீட்டை விட்டு போயிருவேன். அதுதான் என் முடிவு. இனி சும்மா இருக்க மாட்டா, என்ன கொல்லாம விட மாட்டா. பயந்தா தப்பாயிடும். எதிர்த்துதான் நிக்கணும். சரிக்கு சாம ஏத்து நிக்க ஒன்னும் ஆம்பளை இல்லையே. என்ன அசிங்கப்படுத்தணும், அதுதான் அவளோட நோக்கம். தாசு, கோயிலுக்கு போ. எங்க கோயிலுக்கா? அங்க எதுக்கா? அந்த அம்பலத்தோட ஃபேமிலில கொஞ்சம் பேரு கோவில்ல தான் இருக்காங்க. அவங்கள நான் பார்க்கணும். அவங்க கோயில்ல இருக்காங்கன்னு உனக்கு எப்படிக்கா தெரியும்? தெரியும். சீக்கிரம் போ. சரிக்கா. உங்களை அவமானப்படுத்தணும்னு நினைச்சிருந்தா ஜெயில இருந்து நேரா இங்கதான் வந்திருப்பாங்க. வேற மாதிரி தான் மிரட்டணும்னு நினைப்பாங்க. பாத்துக்கலாம் ஐயா, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. துளசி அவ எதையுமே நேரடியா பண்ண மாட்டா, கிரிமினலா தான் பண்ணுவா. இப்ப கூட ஏதோ செய்யதான் பிளான் பண்ணிட்டு எனக்கு கால் பண்றா. திரும்ப கால் பண்ணா நீங்க பயப்படுற மாதிரி காட்டிக்க வேண்டாம். வெளியே சொல்லாம மறைச்சாலும் எனக்கு உள்ளுக்குள்ள கொஞ்சம் பயம் இருக்கதான் செய்யுது. விசாலாட்சியை நினைச்சாலும் கொஞ்சம் பயமா தான் இருக்கு. போலாண்டி. ஆமா, எப்ப பார்த்தாலும் இப்படிதான் சொல்லிட்டு இருக்கீங்க. வாங்க போலாம். ஏய், சொன்னா புரியாது. கொன்றுவேன். பேசாம இரு. டார்ச்சர் பண்ணிட்ட. ஏங்க, இப்படியே இருந்தா என்ன அர்த்தம்? ஒண்ணுமே நடக்காத மாதிரி நிம்மதியா தூங்குறீங்க. என்னடி பண்ண சொல்ற? அதான் தெருவுல கொண்டாந்து நிப்பாட்டிட்டீங்களே. அதுவும் பிரச்சனை தான் பிரதர். அந்த பிச்சைக்காரன் திரும்ப வந்துட போறான். தாசு, நமக்கு எதுவும் தெரியாத மாதிரி நடிக்கணும். ஓகேக்கா. வா.
என்ன நீங்க எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? ஏதோ வேண்டுதலா? என்னாச்சு? ஏன் எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? அக்கா, இவங்க உட்கார்ந்து இருக்க நிலைமைய பார்த்தா நம்ம கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதான் போல இருக்க. என்ன அப்படி என்ன கேள்விப்பட்டீங்க? அம்பலத்துக்கும் உங்களுக்கும் ஏதோ மனஸ்தாபம்னு கேள்விப்பட்டோம். ஆமா உண்மைதான். தாசு, கையில என்னாச்சு காயம்? இதுவா, அது ஒரு வீரத்தழும்பு. வீர தழும்பா? எவனோ கைய புடிச்சு உடைச்சா மாதிரி இருக்கு. பைக்ல இருந்து கீழே விழுந்துட்டான். இந்த கொடுமை அடிக்கடி நடக்கும். இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, இதை விட பெரிய கொடுமை எல்லாம் நடந்து போச்சு. என்ன சொல்றீங்க? என்னாச்சு? வீட்டை துளசி பேருக்கு உயில் எழுதிட்டாங்க. அதான்